புகழும் சாயப்பாவுக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பரான ஒரு வாழ்க்கையை நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாயப்பாவோட ஆற்றல் நிறைஞ்சிருக்கு. சாயப்பாவின் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. சாய்ராம். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இதை நீங்கள் போகும்போது மைண்டில் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக அவரோட அருட்பேராற்றல் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. நீங்கள் உண்மையிலேயே சாயப்பாவை புரிஞ்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, யாருக்காவது இந்த மாதிரி இருக்கா, என்னால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும், எனக்கு எல்லோரும் இருந்தாலும் அம்மா அப்பா எல்லோரும் இருந்தாலுமே நம்ம அவங்ககிட்ட போய் சொல்ல முடியாத சில சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் மாயை ரொம்ப தலைவிரிச்சாடுது. அதில் போய் நம்ம இந்த பசங்கள்லாம் எப்படியோ மாட்டிக்கிறாங்க. கடைசியில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்க ஒரு முடிவுக்கு வந்து ஒவ்வொருத்தர் தன் வாழ்க்கையை இழந்து விடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். அப்போ தான் லைஃப் வந்து செமையாக போகாட்டியும் நார்மலாக நிம்மதியாக போகும். நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்காக தானே ரொம்ப நாள் ஏங்கிட்டே இருக்கோம். அப்பாடா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம்னு நம்ம நினைக்கிறோம். அந்த நாள் என்றைக்கு வரும்னு நினைக்கிறோம். ஆனால் என்றைக்கு வரும்னு நம்மளுக்கு கூட தெரியறதில்ல. நாம் ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுத்து காத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு. என்னன்னு கேட்டால், நான் வந்து இந்த ஷேரில் வந்து அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். ஏன்னு கேட்டேன்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக பார்ப்பேன். கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கிறதெல்லாம் வைப்பேன், சாயப்பாதை வைப்பேன், அந்த மாதிரி வைப்பேன். அப்போ இன்றைக்கி பார்த்த ஒரு இதுதான் என்னென்னா, சுல்தானா பர்வீன் அவங்களோட ஸ்பீச்செலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ஒரு சூப்பரான ஒரு கதை சொன்னாங்க. யாருக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது? எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் எதுக்கும் கலங்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. காலத்தை வந்து வீண் விரயம் செய்யவே கூடாது. படிக்கிற நேரமாக படிங்க, தூங்குகிற நேரமாக தூங்குங்க, வேலை செய்கிற நேரமாக வேலை செய்யுங்க, விளாடுற நேரமாக விளாடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுமா, நடக்கிற நேரம்னா நடக்கலாம், டிவி பார்க்கணுன்னா பார்க்கலாம், ஏதோ ஒன்று பார்க்கலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் அடிமையாகிடக்கூடாது. நாம் தான் எல்லாத்தையும் அடிமையாக வச்சுருக்கணும். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த மாயையை கூட நீ படம் பார்க்கணுன்னா பார்க்கணும், நீ வந்து நாடகம் பார்க்கணுன்னா பார்க்கணும், இந்த நேரத்தில் டிவியை க்ளோஸ் பண்ணா போகணும், செல்லை தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. இந்த மாதிரி நம்மளை வந்து நாமளே கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். இப்படி சுற்றி எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம என்ன தான் செய்ய முடியும் சொல்லுங்கள்? அதுக்கு தான் அவங்க சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. தம்பிக்கு கூட அதை சொன்னேன். என்ன செய்யுதுமான்னு கேட்டுகிட்டே இருந்தான். இது இப்போதைக்கு உன் வேலையை மட்டும் செய்ய, அதை மட்டும் செஞ்சாவே நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் தானாக போயிடும் அப்படின்னு சொன்னேன். என்னென்னா அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு பெரிய அதாவது எப்படி சொல்ல, பொட்டல் வயல் மாதிரி, பொட்டக்காடுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்குது. ஒரு தூரத்தில் ஒரு மரம் இருக்குது. மரத்தை தாண்டி என்ன இருக்குதுன்னா ஒரு காடு தெரியுது. இந்த மான் வேகமாக ஓடுதாமா. ஓடி எப்படியாவது காட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் என்ன பண்ணுது, மரத்துக்கடியில் நிற்குதாமா. அதனால் கெஸ்ஸு மூச்சு வாங்குது, காலெல்லாம் தரையில் நிற்கவே இல்லை. அது ஒரு மாதிரியாக துடிக்கிற மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அந்த மான் வந்து கன்சீவாக இருக்குது, அதுக்கு டெலிவரி டைம் வேறு. சரி, நம்ம காட்டுக்குள்ளே எப்படியாவது போயிடலான்னு எடுத்து வைக்கலான்னு போது பார்த்தா காடு தீப்பற்றி எரியுது. காட்டிலேருந்து ஒரு சிங்கம் வருது. அப்போது இந்த மான் அச்சிச்சோ சிங்கம் நம்மளை நோக்கி வருது, என்ன செய்கிறது, சிங்கத்துலேருந்து தப்பலாமான்னு நினைக்குது. அப்போ என்ன மறுபடியும் செய்யுது, இங்கிட்டு போகலான்னு பார்த்தா ஒரு வேடன் வந்து இந்த மானை அம்பு வச்சு குறி வச்சு பார்த்துட்ருக்கியான். ஐயோ இங்கிட்டு போனால் இவங்கிட்ட மாட்டிக்கணும்னு சரி பின்னாடி சைடு திரும்பி போயிடலான்னு பார்க்குது. அங்கே வந்து இடியும் மின்னலும் தாக்குது. இந்த இடி மின்னலுக்கெல்லாம் விலங்கினங்கள்லாம் பயப்படுமாமா. என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதோட ஆத்மா
அதோட ஆத்மா வந்து பேசுது அதுக்கிட்ட, ஏய் நீ எதுக்கு பயப்படாத, தைரியமாக இரு, உன்னால் எல்லாமே ஃபேஸ் பண்ண முடியும், நீ இப்போ சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்காத, உன்னோட வேலை என்ன, இப்போ இந்த குழந்தைக்கு டெலிவரி டைம் நெருங்கிடுச்சு, டைம்னா இந்த டைமில் தான் அது டெலிவரி ஆக போகுது, நீ அந்த குட்டியை ஈனற அந்த ஒரு வேலையை மட்டும் சிறப்பாக செய்ய, மீதியெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்ச்சான். சரின்ட்டு அது வந்து நம்ம ஆன்மா சொல்கிறத கேட்டுட்டு, சரி நம்ம இது மாதிரியே நடந்துக்கலான்ட்டு அந்த குட்டி குழந்தைய ஈனற வழியை மட்டும் பார்த்துதான். அப்போ என்னாச்சு, இந்த வேடன் என்ன பண்ணான்னா, என்ன இந்த மானை என்னமோ பண்ணுதுன்னு பார்த்துட்டு அது குட்டி போடுறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி அது கொஞ்சம் அந்த சிங்கத்தை பார்த்து பயக்கணுன்னே அவன் அங்கே பார்த்தோன்னே, ஆஹா மானை விட சிங்கம் பெட்டர் தானேன்ட்டு சிங்கத்தை நோக்கி அம்பை விட, சிங்கம் வந்து இவன் நம்மளை குறி வைக்கிறான்னு சொல்லிட்டு அவனை நோக்கி ஓட 2 பேரும் வேறு பக்கம் ஓடி போயிட்டாங்க. 2 பிரச்சனை முடிஞ்சிச்சா. 3வது பின்னாடி வந்து திரும்பி பார்த்தா அந்த இடியும் மின்னல் இருந்துச்சு. அது என்ன ஆயிடுச்சு, மழையாக பொழிஞ்சிச்சு. மழையாக பொழியவும் முன்னாடி இருந்த காடு எரிஞ்சிட்டு இருந்ததெல்லாம் அணைஞ்சு போயிடுச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அதை மான் வந்து குட்டி போட்டுருச்சு. இப்போ சூப்பராக நம்மளுக்கு நிகழ வேண்டியது நிகழ்ந்துருச்சா. இது மாதிரி தாங்க எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சால்வ் ஆயிடும். எதை நினச்சி கவலைப்படாதீங்க. உயிர் போகிற பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு இருக்கிற பிரச்சனை கூட சால்வ் ஆயிடும். ஏன்னா அதை ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். சரியா, நமக்கு உண்டானது வர்றதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். இதெல்லாம் இருக்கணும். 2வது நம்ம அப்பா நம்மளை பார்த்துப்பாருன்றது ஆணித்தரமான நம்பிக்கை மனசுக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக பார்த்துப்பார். சரியா, என்னென்னா உன்னோட பொன்னான நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைக்கும் இடம் அளித்து வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது. ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது. ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த தீர்வை வெளியில் தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவறவிட்ட பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய். முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமை அனுபவித்தே ஆக வேண்டும். அதிலிருந்து உன்னை காக்கவே நான் போராடி கொண்டு இருக்கிறேன். நீ இப்பொழுது அனுபவிக்கும் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவித்து கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்தாதே. எதுவும் நிலையானது இல்லை. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்த நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. போதுமென்ற மனத்துடன் தன் லட்சியத்தை மட்டும் முன்னிறுத்தி வேறு எந்த ஒரு சலனமில்லாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய், பொறாமை, நயவஞ்சகம், திருட்டு போன்ற எண்ணங்கள் இல்லாமல் நிற்பவன் ஞானத்தையும் வெற்றியையும் நிச்சயம் அடைவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ உள்ளுணர்வாக இருந்து உங்களுக்கு உணர்த்திகிட்டே இருப்பார் ஒவ்வொரு விஷயமா. நீ இதை பண்ணுமா, நீ இதை பண்ணிட தங்கம், உனக்கு எல்லாம் சரியாயிருண்டா, உனக்கு அப்பா இருக்கேன்டா, எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு சரியாக்கிடுறேன்டா, கவலைப்படாமல் நீ பாட்டுக்கு உன் வேலை மட்டும் செய்டா, யாருக்கும் நீ பாதிப்பில்லாமல் வாழ்ந்தாவே உனக்கு எந்த பாதிப்புமே நிகழாது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாரு. அவர் சொல்கிற கருத்தையெல்லாம் கேட்டு நடந்தாவே நம்ம வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை. அதாவது நம்ம வெற்றி பெறுறோமோ ஜெயிக்கிறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எப்போ அடையிறமோ அடைஞ்சிட்டு போகலாம். ஆனால் நிம்மதி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. நிம்மதி இருந்தாவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால் நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம். வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.